நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக டிசம்பர் 1ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே HIV எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய ஒற்றுமை பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான மைய கருத்தாக இருக்குது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2010-11ஆம் ஆண்டில் 0.38% இருந்த HIV நோயாளிகள் 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 0.18% குறைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து வலுவடைந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்குது. இது புயலாக மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த புயலுக்கு புரவி அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. இதை எந்த நாடு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, சிறந்த காட்டுயிர் ஒளிப்படம் அதாவது ஃபோட்டோகிராஃபர் அதுக்கான விருதை பார்த்தீங்கன்னா மும்பையைச் சேர்ந்த 23 வயதைச் சேர்ந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கக்கூடிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த காட்டுயிர் ஒளிப்படத்தை தேர்வு செய்வது வழக்கம். இந்த ஆண்டுக்கான ஒளிப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா மும்பையைச் சேர்ந்த ஐஸ்வர்யாவின் லைட்ஸ் ஆஃப் பேஷன் அப்படிங்கிற ஒளிப்படத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்படும் முதல் இந்திய பெண் இவர் தான் அப்படிங்கிறது சிறப்புக்குரியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தக்ஷண பாரத ராணுவ தலைமை தளபதி ஓய்வு பெற்றிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தின் தென் பிராந்தியத்தின் கீழ் வரக்கூடிய தக்ஷண பாரத பகுதியின் தலைமை தளபதியாக பணிபுரிந்து வந்த லெப்டினன்ட் ஜெனரல் PN ராவ் அப்படிங்கிறவங்க நேற்று ஓய்வு பெற்றிருக்காங்க. இந்திய ராணுவத்தில் இவங்க 38 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிருக்காங்க. இவங்க என்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிதி விஷ்ட சேவா விருது, யூத் சேவா ஆகிய விருதுகளை இவங்க வாங்கியிருக்காங்க. மக்களவை தலைமைச் செயலர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த மக்களவை தலைமைச் செயலராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAS அதிகாரி உத்பல் குமார் சிங் அப்படிங்கிறவங்க தான். ஏற்கனவே பதவியில் இருந்த தலைமைச் செயலராக இருந்த ஸ்னேகலதா ஸ்ரீவாஸ்தா அப்படிங்கிறவங்க பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி இவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன, இந்த ஸ்னேகலதா ஸ்ரீவாத்சவா அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பெண் மக்களவை தலைமைச் செயலாளர் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி விலாஸ் வங்கியை பார்த்தீங்கன்னா TPS வங்கியுடன் இணைக்க மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி அனுமதி அளிச்சிருக்குது. அது எதற்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1949ஆம் ஆண்டின் இந்திய ஒழுங்குமுறை சட்டத்தின் 45வது சிறப்பு பிரிவின்படி தான் இந்த அனுமதியை அளிச்சிருக்காங்க. இந்த இணைப்பு திட்டம் எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த TPS வங்கி பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க TPS குரூப் ஹோல்டிங்ஸ் அதனுடைய துணை நிறுவனம் தான் இந்த TPS வங்கி. இவங்க 1994ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் செயல்பட்டு இருக்காங்க. உலகின் சிறந்த வங்கிக்கான 2020ஆம் ஆண்டுக்கான ஃபோர்ப்ஸ் பட்டியலில் இந்த வங்கி இடம்பெற்றிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, குளோபல் ஃபைனான்ஸின் ஆசியாவின் பாதுகாப்பான வங்கி விருதை பார்த்தீங்கன்னா கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் வென்றுள்ளது சிறப்புக்குரியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தனியார் பத்திரிகை நிறுவனம் வெளியிடக்கூடிய ஆண்டு மலருக்கு சிறப்பு கட்டுரை ஒன்றை நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுதியிருக்காங்க. அது என்ன தலைப்பின் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சார்பு இந்தியா மாற்றம் காணும் இந்தியா அப்படிங்கிற தலைப்பில். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக 2020ஆம் ஆண்டை பிரச்சனைகள் நிறைந்த ஆண்டு என சிலர் கருதலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, மக்கள் தங்கள் மன வலிமையை உணர்ந்து கொண்ட ஆண்டாக 2020 நினைவில் நிற்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புவதாக அவர் தெரிவிச்சிருக்காங்க. துன்பங்கள் மன வலிமை அதிகரித்துக் கொள்ள இது உதவும் அப்படிங்கிறதை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காற்று மாசு அதிகமுள்ள நகரம் அப்படிங்கிறது பாகிஸ்தானை சேர்ந்த லாகூர் மாநிலம் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. இதை எந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க காற்று தர குறியீட்டு நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானின் கலாச்சார தலைநகரமாக அறியப்படக்கூடிய லாகூரில் காற்று மாசுபாடு உச்சத்தில் இருக்குது. லாகூரில் காற்று மாசுபாடு நுண்துகள் குறியீடு பார்த்தீங்கன்னா 423 புள்ளியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க.
இதில் 2வது இடத்துல எந்த நாட்டில் இருக்க தலைநகரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவை சேர்ந்த தில்லியில் தான் இருக்குது. இங்கே வந்து நுண்துகளுடைய குறியீடு அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 229ஆக வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. நேபாள தலைநகர் காட்மாண்டு வந்து 7வது இடத்துல இருப்பதாகவும் பாகிஸ்தானுடைய நிதி தலைநகரமான கராச்சி வந்து 3வது இடத்துல இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த காற்று தரை குறியீட்டு எண்ணில் பார்த்தீங்கன்னா 50க்குள் இருப்பது வந்து திருப்திகரமான நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் லாகூரில் வந்து அதிகபட்சமாக இக்குறியீட்டு எண் 301 வரை வந்து எட்டியுள்ளது வந்து வருத்தம் அளிப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லாகூர் மாகாணத்தில் ஏன் இந்த அளவுக்கு வந்து காற்று மாசுபாடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் வாகன போக்குவரத்தால் வெளியேறும் புகையே காற்று மாசுபாட்டுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னா லாகூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைகளில் பழைய தொழில்நுட்பத்திலே தொடர்ந்து செயல்படுவது தான் அந்த நகரை வந்து மேலும் மாசுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி லாகூர் அமைந்துள்ளதால் பஞ்சாப் விவசாயிகள் வந்து பயிர் கழிவுகளை எரிக்கும் போது ஏற்படும் புகை வந்து லாகூரை அதிகம் மாசுபடுத்துகிறது அப்படிங்கிறத பாகிஸ்தான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு வந்து இது காரணம் அல்ல அப்படிங்கிறத வந்து ஆய்வில் சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. உலக செய்திகளில் அமெரிக்காவின் அரசின் நிதி நிர்வாக குழு இயக்குநராக இந்திய அமெரிக்கரை வந்து நியமனம் செய்ய போவதாக வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடன் வந்து தனது நிர்வாகத்தில் வந்து பணிபுரிய உள்ள அதிகாரிகளை வந்து நியமனம் பண்ணிட்டு வராரு. அவரது தலைமையில் அமையக்கூடிய அரசுக்கான நிதிகளை நிர்வகிக்கும் குழுவின் இயக்குநராக நீரா டாண்டன் அப்படிங்கிறவங்களை வந்து நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நீரா டாண்டன் அப்படிங்கிறவங்க நியமனத்துக்கு வந்து அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையான செனட் ஒப்புதல் அளிச்சதுன்னா அப்பதவியை ஏற்கும் முதல் வெள்ளையர் அல்லாத பெண் அப்படிங்கிற பெருமையை வந்து இவங்க வந்து பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது.